ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைக்கி நேற்று வரலையும் பார்த்தேன், பிரம்மாஸ்திரத்தில் கட்டியாச்சு அப்படின்ட்டு பார்த்தோம். எப்படி இருக்கிற வானர சிஸ்டர்னா ஒரு மத யானையை அப்படியே கட்டி போட்டால் எப்படி இருக்குமா அந்த மாதிரி ராவணன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறா. ராவணன் கேட்டு நிறுத்தவுடனே அவனுக்கு ஒரு ஆசனம் போடணும். இல்லை, வாயுபுத்திரர் எப்பேற்பட்டவர், அவர் பிரபாவம் ராவணனுக்கு எப்படி தெரிய போகிறது சொல்லுங்க இல்லையா? ராமரே கட்டி பிடிச்சி தழுவ போகிறாரு, அப்போ ஏற்பட்டவர் எப்படி மரியாதை பண்ணணும் அதெல்லாம் அவருக்கு தெரியல. ராவணனுக்கு சேர் கூட கொடுக்கலன்னா பார்த்துக்கோங்க. அதனால் அவரை இனி என்னடா எனக்கு சேர் கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு வாழையே சேராக போட்டுட்டார் சுற்றி அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. என்னென்னா, இது பாத்ம புராணத்தில் தான் இருக்குது. அதாவது ராமனும் சீத்தையும் சிவபெருமானும் பார்வதியும் எப்போ பார்த்தாலும் ராமஸ்மரணம் பண்ணுவாளாம். இன்னும் சிவபெருமானுக்கு ராவணன் ரொம்ப பிடிக்குமா. அவர் கூட இப்போ கூட சிவபெருமான் நாமம் சொல்லும்போது உத்து கேட்டால் அவர் ராம ராம ராமன் தான் சொல்லலாம். அதுதான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராம நாமம் வர எத்தனை நாம 10 ராமா ஓடுறார் பாருங்க ஒரு சின்ன ஸ்லோகத்தில். அவள் கூட கேட்குறா, இதை சொல்ல முடியாதவங்க இது சொன்னால் போகிறோம், ராமராமான்னு சொன்னாலே பாவம் போச்சுன்னு சிவபெருமான் தான் வாயாலே சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்பட்டவா இந்த ராமகதை வரும்போது பார்த்துட்டு இருக்காரு. உன்னிப்பாக கிருஷ்ணர் சிவபெருமான் பார்ப்பாராம். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ கஷ்டப்படும் போது இவாளுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணி போச்சு. ஏன்னா ராமர் எல்லாரையும் தொலைச்சிட்டு வானத்தை தான் போய் கேட்குறாரு. அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறத இந்த பக்கத்தை சீத்தையை தூக்கின்னு போயிட்டா ரொம்ப நிர்கதியாக நிற்கிறாரு. ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, எங்கே போனான்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஊருக்கு போனோமா எங்கே வரணும். நிஜமாகவே அந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. தெய்வத்துக்கே அந்த சூழ்நிலை வந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ 2 கையும் தூக்கின்னு கேட்குறாராம், இங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எனக்கு யாரும் ஹெல்ப் கிடையாதா? அதுக்கப்புறம் முதல்ல இதை காதால் கேட்டது நம்மளை உரசின்ட்டு போகிறாரு வாயு பகவான். அவர் அப்புறம் மேலே பார்க்கும்போது சூரியன் தானே பிரத்யக்ஷ தெய்வம், 2 பேர் தானே பிரத்யக்ஷம். சூரிய பகவான் தான் சுக்கிரனோட அவதாரம், வாலி இந்திரனோட அவதாரம், வாயுபுத்திரன் வாயுவோட அவதாரம் அனுமன். ஓகே, இதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கும் சேவை பண்ணணும்னு ஆகிடுதான் சிவபெருமானுக்கும். அதுக்கு தான் வாயுபுத்திரர் அனுமான் சிவரூபம்னு சொல்லுவாளாம். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம தாயார் சும்மா பார்வதி தேவி சும்மா இருப்பாளா, அவள் வாளாக வந்துட்டாலாம். நீங்கள் குரங்குன்னா நான் வானரம்னா நான் வானரத்துக்கு அழகே வால் தான், நான் வாளாக வரவேன்னு சொன்னாலாம். அதுக்கு தான் ஷேர் தரமாட்டேன் சிவபெருமானுன்னு சொன்னதுக்கப்புறம் தாயார் சும்மா இருப்பாளா பார்த்துட்டு அது மாதிரி ஷேராகவே அவளை சுற்றி வாளுக்கு தானே பிரபாவம் ஜாஸ்தி இல்லையா? அவன் என்ன சொன்னான், வால்னால தான் இப்படி யாரும் அந்த வாழை ஒட்டன் இருக்கிறன்னு தான் சொல்லுவாள். ஏன்னா வால் சக்தியாக அப்படின்னு சொல்லுவாள். இது சின்ன இது சுந்தரகாண்டத்தில் இல்லை, இது என்னோட சும்மா தெரியும் பத்மபுராணத்தில் இருக்குது இந்த கதைன்றதுனால சொன்னேன். ஸோ அவரே தன்னோட வாழையே ஒரு சேராக போட்டுன்னு உட்காந்தாராம் பாருங்கோ. அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் ராவணேஸ்வரன் சிவபக்தன். சிவபெருமான் மேலே அப்படி ஒரு அபீதமான பிரீத்தி. ஏதாவது ஒரு பூ பார்த்தா அதை எல்லாத்தையும் பிரித்து அந்த இடத்துல மண்ணில் லிங்கம் பிடிச்சி உடனே அர்ச்சனை. ஒரு ரோஸ் தோட்டம் பார்த்தா, ஒரு அழகான தீர்த்தம் பார்த்தா உடனே சிவபெருமானுக்கு அப்படியே பிடிச்சி அந்த தீர்த்தத்தை அபிஷேகம். ஒரு சாமகான வேதம் அப்படி அழகாக சொல்லுவானா, வீணை வாசித்து சிவபெருமானை எப்படிலாம் மயக்க முடியுமோ அந்த அளவுக்கு மயக்கிறவர ராவணேஸ்வரர். நிஜமாகவே பகவான் அப்படிங்கிற ஒரு குழந்தை மாதிரி தானே. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அது ராட்சசனாக இருந்தா என்ன, தேவனாக இருந்தா என்ன, குழந்தையாக இருந்தா என்ன, வயசானவளாக இருந்தா என்ன, அன்பு பக்தி அது ராவணன்கிட்ட நிறையவே இருந்தது. ஆனால் என்ன அபிரீதமான ஒரு ஐஸ்வர்யத்தினால அந்த பக்தி அப்பப்போ அவனுக்கு கண்ணை மறைச்சிட்டோம். சிவபெருமானுக்கே ஒரு தெரியும் இல்லையா, ராமாயணத்தில் நம்ம ராமர் ராவணனை வதம் பண்ணுவார்னு. மனசு கேட்கல பாவம். ஏன்னா இதில் உட்காந்து வீணை வாசிக்கும் போது சிவபெருமான் தன்னையே மறந்துடுவானா, அவ்வளோ நல்லவன் அப்படின்னு. நல்லவனாக தான் இருக்கான், ஆனால் நிறைய துர்புத்தி நிறைய இருக்குது இல்லையா. அடுத்த பொம்பளைங்களை கேட்கறது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வல்லவலேன்னு பேப்பரில் ஒரு பெரிய கருப்பு புள்ளி தானே அது. பெருமாளாலேயும் ஒன்றும் பண்ண முடியல சிவபெருமானை. சரி, நம்மளால் முடிஞ்சது போய் அவன்கிட்ட பேசி பார்ப்போம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணாத, பிரபாவம்லாம் இப்படி இருக்குது, நீ அழிய போகிறேன்னு வான் பண்ணுவோம். ஏன்னா என்றைக்குமே நமக்கு பிடிச்ச வாழ்கிட்ட ஒரு தடவை பேச சொல்லுவாள்ல, அது பாரு எல்லாம் முடிச்சுட்டு அவன் கெட்ட வந்தால் நீ வேணால் உனக்கு பிடிக்கணும், நீ வேணால் போய் ஒரு தடவை பேசி பாருன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் அவர் வந்தார் அப்படிங்கிறதும் அந்த புராணத்தில் சொல்லியிருக்கு. வந்ததே கோவம், ராவணன் கண்ணெல்லாம் செவந்தவன். யார் எங்கேருந்து வந்தான், யாரை சேர்ந்தவன், இவனுக்கு இங்கே என்ன வேலை, இவனை சாப்பிட்ருவோம் எரிச்சிடுவோம் இப்படிலாம் ராஷ்டிரர்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிட்டு ராவணன் கிட்ட நின்றுருக்கார், கொண்டு விட்டுருக்கா. ராவணன் ஒத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப தேஜஸோடு இருக்கிற ராவணனை நம்ம ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. அப்போ சிவந்த கண்களை ஒட்டிய ராவணேஸ்வரன்
சபையில் இவனை பற்றி விசாரிங்கோ, இவன் யார் அப்படின்னு சொன்னார். அதில் பெரியவாளாம் கேட்டால், அங்கே இருக்கிற வயசானவாளாம் ஒருத்தர் ரொம்ப பிரகஸ்தன் அப்படின்றவர் கேட்டார், நீ வந்த நோக்கம் என்ன, என்ன காரணமாக வந்திருக்கேன் முதல்ல கூறு அப்படின்னு. அப்போது ஆஞ்சநேயர் முதல்ல ராவணேஸ்வரரை பக்கத்தில் பார்க்குறாரு. ஏன்னா இப்படி பராக்கிரமாக இருக்கானே, அப்படி எப்போ பாரு ராவணேஸ்வரரை பற்றி அசந்து போகிறது தான் எல்லாரோட வேலையுமா அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்னு பாருங்க. அவன் நல்லவனாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருப்பான். ஆஞ்சநேயர் வரிக்கு வரி அவனை பார்த்து அசந்து போகிறார். அவரோட செல்வங்கள், அவனோட உடம்பு வாகு, அவனோட பராக்கிரமத்தெல்லாம் பார்த்து அப்படியே பார்க்குறாரு. எதிரை பார்த்து கிட்டக்க ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. ஆஞ்சநேயரும் ராவணன் ஒத்து பார்க்குறான். என்ன கிரீடம் இருக்குது, பளபளப்பாக தங்கத்துலேயே இருக்கே, அதில் முத்துச்சரங்கள்லாம் பதிச்சிருக்கே, இவன் உடலை ஒரு தங்க ஆபரணங்கள் எவ்வளோ அலங்கரிச்சிருக்கு, இதில் வைடூரியமும் நவரத்தினமும் பாப்பா எப்படி இருக்குது, எவ்வளோ அழகான பட்டாடை, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ கஷ்டத்துலையும் கட்டி போட்டிருக்காரு இவரை, இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவர். இதில் வாசனை வேற வருதான், அப்படியே உடல் பூச்சு சென்ட் வாசனால் நறுமணங்கள் அப்படியே வருதான். ஆனால் கண்ணு தான் ரத்தம் போல் அப்படியே செவந்து அப்படியே அச்சம் தரக்கூடியதாக இருக்கான். பெரிய பல்லு, உதரோட கொஞ்சம் தொங்கித்தானா, 10 தலையோட காந்தியாக இருந்தானா. அப்படியே துஷ்ட மிருகங்கள்லாம் நிறைஞ்சிருந்த ஒரு பர்வத மலை எப்படி நின்றுருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். என்ன அழகாக வர்ணிக்கிறார் பாருங்கோ. முத்து மாலை, பூர்ணச்சந்திரன், அப்படியே இவரே தான் பார்த்துட்டு இருக்காரு. 5 வரையிலையும் விலைவிறந்த ஒரு மோதிரங்கள் போட்டுட்டு 5 நாகங்கள்லாம் இருந்துட்டான். அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தேஜஸோடு ராவணனை பார்த்தாரு. இப்படி ஒரு தேஜஸா அப்படின்னு தேஜஸை பார்த்து, ஆஹா என்ன உருவம், என்ன தைரியம், என்ன பலம், என்ன காந்தி. இந்த ராவணராஜன் அத்தனை லட்சணத்தோடு இருக்கானே, இவனுக்கு மட்டும் அதர்ப்பம் மட்டும் ஆக்கிரமிக்காத இருந்தா எவ்வளோ நன்னா இருக்கும். இந்த அரக்க மன்னன் இந்திரனோட கூடிய தேவலோகத்துக்கு கூட காவலாளியாக இருந்திருப்பானே, தேவலோகத்துக்கு அதிபதியாக கூட இருப்பானா. அதனால் இந்த மாதிரி இவனோட செயல்கள் குரூரமாக, வெறுக்கத்தக்கவையா, கொடுமையாக, உலகத்தை வெறுக்க மாதிரி இருக்க தொட்டு தானே தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் இவனை கண்டு நடுங்கிறா. இவனுக்கு கோவம் வந்துட்டா ஒரு சமுதிரத்தையே முழுக்கடிச்சிடுவான் போல இருக்கே பிரளய ஜலத்தில். இப்படி அறிவாளியாக இருக்கான். இப்படிதான் அவர் எண்ணிட்டு இருக்கார் எதிர உட்காந்து. வழக்கம் போல பிரகஸ்தன் கேட்குறாரு, நீ யார், எங்கே வந்த, இந்த துஷ்டா அப்படின்னு கேட்க சொல்லு அப்படின்னு திருப்பி அதட்டுறாரு. மறுபடியும் பிரகஸ்தன் கேட்குறான், இந்த பாரு நீ ஆசுவாசப்படுத்திக்கோ, உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் வாடாருமே, நீ பயப்பட வேண்டாம், நீ எதுக்கு வந்திருக்க, உன்னை யார் அமிச்சா உண்மையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னான். உன்னை யார் அமிச்சா, வர்ணம் அமிச்சானா, இந்திரன் அமிச்சானா, யார் அமிச்சான் சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாருக்கும் பயம்தான் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே ஆஞ்சநேயர் இதாச்சுன்னு சொல்கிறா, இதை பாரு நான் இந்திரனோ யமனோ வர்ணனோ சார்ந்தவன்லாம் இல்லை, குபேரனுக்கு எனக்கு எந்த நட்பும் இல்லை, விஷ்ணுவும் என்ன ஒன்றும் தூண்டலை, நான் உண்மையே வானர ஜாதியை சேர்ந்தவன் தான், நான் இங்கே குரங்காக வந்திருக்கேன், நான் ராட்சச ராஜனை பார்க்கணும்னு விரும்பினேன், அவரை பார்க்கறது சுலபமான விஷயம் இல்லை, அதனால தான் இந்த பூங்காவெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு என்னை இழுத்துட்டு வர மாதிரி வச்சேன் அப்படின்னு. அதுவும் தவிர எனக்கு அஸ்திரங்களோ கயிறுகளோ தேவர்களோ அசுரர்கள் கூட என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அந்த மாதிரி வரத்தை நானும் பிரம்மதேவன்கிட்டே பெற்றிருக்கேன், அதனால் இப்போது இந்த அஸ்திரத்துக்கு எப்பயோ நான் அஸ்திரத்துலேருந்து விடுபட்டுட்டேன், இருந்தாலும் ராட்சசர்கள் துன்புறுத்துறத உங்களை பார்க்கணுன்றதுனால நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்ட்டு பதட்டமே படாத சொல்கிறாரு. அப்படி மேற்கொண்டு சொல்கிற, நான் சுக்ரீவன் தூதுவனாக வந்திருக்கேன் உங்கள் மாளிகைக்கு, ராட்சசராஜனே உன்னோட சகோதர மன்னன் வானரராஜன் உண்மை விசாரிக்க சொன்னார், பெருமை வாய்ந்த சுக்ரீவன் உனக்கு உடன் பிறந்த சகோதரர் போன்றவர், உனக்கு சொல்லி அனுப்பிய செய்தியை கேளும். அதாவது இந்த இகப்பரணன்களை அழிக்க வல்ல தசரத மகாராஜா என்பவர் மிக பிரசித்தமானவர், உனக்கு தெரியும், அவருக்கு தேர் யானை குதிரை எல்லாமே இருக்குது. அப்பேற்பட்ட கீர்த்திமானுக்கு மூத்த மகன் தடத்தோல் வீரன் பிரியமான ராமன் உங்களுக்கு தெரியும், அவரோட கட்டளை பேர்லேயே தண்டகாரியத்துக்கு பிரவேசனம் பண்ணார். அந்த லக்ஷ்மணனோட வந்த சீத்தை அவளோட வரும்போது மகா தேஜஸ்வி அறவழியால் நடக்கிறவர், அவருடைய பாரியை சீத்தை கானகத்தில் காணாதில் போயிட்டா, ஒரு பதிவரதா சிரோமணி விதேக நாட்டு ஜனகராஜாவோட புதல்வி. என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க. அந்த அரசகுமாரன் தம்பியோடு சேர்ந்து தம்பியோடு சேர்ந்து ரிஷி முக பருவத்துக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தார். அந்த சீத்தையை ஒருத்தர் அபகரிச்சுட்டு சென்று யாருன்னு சொல்லலை பாருங்க, அபகரிச்சுட்டு சென்று எடுத்துகிட்டு போயிட்டா. அதனால் அந்த சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக சுக்ரீவன் பிறகிஞ்ச பண்ணி இந்த ராஜகுமாரன் ராமன் வாலியை போரில் வதம் செஞ்சுட்டு, வாலி வதம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆயிடுத்து, நீ பூச்சி மாதிரி உன்னோட பையனுக்கு காமிச்சால. ஒரு தடவை ராவணேஸ்வரன்
சாயந்தர காலத்தில் இது சந்தியானம்லாம் பண்ணும்பொழுது எப்படி ஒரு ஆற்றுல பண்ணிட்டு இருக்கும்போது வாலி எப்படி பண்ணுவார்னா 4 திக்கில் ஒரு கடலுக்கே போய் பண்ணுவாராம். அந்த மாதிரி இவர் பண்ணியிருந்த போது ராவணேஸ்வரன் வந்து இவனை வாலியை தள்ளி விட்டுட்டு சம்ஹாரம் பண்ணிடணும்னு பின்பக்கமாக வரும்போது இதை கண்டுபிடிச்சி ஒரே கையிலேயே அவரை மடக்கி பிடிச்சி பூச்சி மாதிரி பிடிச்சி பையன் கிட்ட கேட்டாரான், இது யார் தெரியுமா, ராவணேஸ்வரன் சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு பிரபாவம். ஒரே பாண்டத்திலே கொண்டு விட்டார்னதுக்கப்புறம் மறுபடியும் ராவணன் அதிர்ஞ்சே போயிட்டார். என்னது போயிட்டாரா வாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் வந்து வானரங்களேன்னு ஒன்று, ஹனுமான்னு பேர், நான் வாயுதேவனோட பையன், சீத்தையை தேடி கொண்டு 100 யோஜனை பூரம் ஒன்று கடலில் இருந்து இங்கே வந்திருக்கேன். திருமகளை வந்து இங்கே அசோகவனத்தில் பார்த்துட்டேன். அவள் வந்து பெரும் தபஸ்வி. அதனால் அவளோட மனைவி ராமனும் ஒரு பெரிய தபஸ்வி, பெரிய வரங்கள் பெற்றவர் பரமாத்மா. அவரோட மனைவியை நீங்கள் வச்சிருக்கிறது உங்களுக்கு தராது, விரோதங்கள் ஆபயத்தையும் வீடும். ஒரு பெரிய பாம்பை தலையில் போட்டுட்டு நீ எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அந்த மாதிரி நீ ஒரு பெரிய பாம்பு கொடிய விஷத்தை போட்டுருக்க. அவளை ஸ்வீகரித்த வந்தது வந்து விஷத்தை கலந்த உணவு சாப்பிட்டா எப்படி புஷ்டியாக இருக்க முடியும்? அந்த மாதிரி நீ பண்ணிட்ட. அதில் விட்டுடு. நீ நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண பெண் கிடையாது. அவ்வளோதான். சீத்தைகளை அபகரிச்சு யார் செஞ்சாலோ அவருக்கு சத்ருக்களை நிர்மூலமாக ஆக்குறோம் அப்படின்னு எல்லாம் சபதம் பண்ணியிருக்கா. நீ நிர்மூலமாக ஆக்க வேண்டாம், உன் செழிப்போடு நீ இருக்கு இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப கோபம் வந்துடுது. எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணுறானே, நீ ஒரு நல்லா இரு பொழைச்சி போன்னு எனக்கு பிச்சை போடுறானே, இவனை கொண்டுடு அப்படின்ட்டார். இன்னும் விபீஷணன் தடுக்கிறாரு. சீத்தையை நீங்கள் எடுத்துன்னு வந்ததுலேருந்து ஒரு பிரளயகால இரவு மாதிரி எடுத்து மிருகங்கள்லாம் ஒரு மாதிரி கோரமாக இசைக்கிறது. சுவாமி அறையில் நிறைய சிகப்பு எறும்பு நிறைய வருது. அதுக்கப்புறம் வந்து பால் சுரக்க வேண்டிய பசு வந்து ரத்தத்தை கக்கிறது அப்படின்லாம் நிறைய அபசகுணங்கள் சொல்கிறாரு. இருந்தாலும் அது ஒன்றும் ராவணன் கேட்ட மாதிரி தெரியல. சார் ராட்சச வந்து கோபத்தை தண்ணிங்க, அமைதியாக இருங்க, நான் சில வார்த்தை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யாரும் தூதுவனாக வந்தோம்னு நம்ம வதம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் போய் நம்மளோட பிரபாவத்தை போய் சொன்னால் தான் எதிரிக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம கொண்டுட்டானா இவன் வந்ததும் தெரியாது, நம்ம பலமும் யாருக்கும் தெரியாது, இவனை யார் அமிச்சான்றதும் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி நீ சொல்கிறதுனால நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிறப்பான ஒரு அறிவுரையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னதுக்கப்புறம் வானரங்களே வால் தான் அழகு, அதை நம்ம வேணால் அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் வாலில் லிட்டராக எண்ணெயெல்லாம் வச்சு நெய் வச்சு பருத்தி துணியெல்லாம் வச்சு அவரை சுற்றி இதை கொளுத்துறதுக்காக ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் ராட்சசன் சீத்தை கிட்ட போய் சொல்கிறது, சீத்தை உங்ககிட்ட ஒரு குரங்கு பேசுறது, அதுக்கு என்ன தெரியுமா நிலமை, இப்போ அதெல்லாம் கொளுத்த போகிறா வாழை வச்சின்னு சொல்லி. மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆஹா, ஆஞ்சநேயராக உடனே நான் பதிவரதா சுரோமணியாக இருந்தா தயவுசெய்து அவருக்கு எதுவுமே வரக்கூடாது, வாயுவே அக்னியே, நான் வந்து ரொம்ப சோகத்தில் ஆயிட்டா. நான் வந்து பர்த்தாவுக்கு பணிவிட ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தா, நான் தவம் பண்ணிகிட்டே இருந்தா, நான் பதிவரதியாக இருந்ததுன்னா இந்த ஆஞ்சநேயருக்கு இந்த குளிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டவே. இது சுந்தரகாண்டத்தில் ஒப்பற்ற ஸ்லோகம், 53வது சர்க்கத்தில் 27வது ஸ்லோகமாக. இது ரொம்ப நல்லதான் இந்த ஸ்லோகம். எஸ்பெஷலி ஒரு கோமேதகம் மாதிரி அந்த சுந்தரகாண்டத்துக்கு இதை சொல்லி அப்படியே கண்ட தண்ணி விடுறா. இந்த ஆஞ்சநேயர் பையன் மாதிரி நினச்சிட்டால, எப்பேற்பட்ட தற்கொலையிலேருந்து காப்பாற்றினார இந்த பையன், சாக விடலாமா, நமக்காக வந்தவர உயிரை கையில் பிடிச்சி தானே வந்தார் அப்படிங்கிறதுனால அழுகிறதுக்கப்புறம் இவருக்கு வைக்கிறாரு. ஆனால் இவருக்கு ஒரே பேர் எரியறது திக்குன்னு. ஆனால் என்னன்னு தெரியல, இவருக்கு வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கூட ஜில்லுன்னு இருக்கு, எரியவே இல்லை. தெரிஞ்சு போச்சு இந்த பதிவிரத்தை தான் எனக்காக வேண்டின்னு இருப்பான்னு அவரும் கண்டுபிடிச்சிட்டார். எல்லாம் வச்சுட்டு இலங்கையில் ஒரு வீடு கிடையாது, எல்லாம் வந்து மேலே போயிடுத்து பார்க்குறதுக்கு அதுங்களுக்கு சந்தோஷம்தான். வீட்டை கொளுத்திட்டார் என்ன எல்லாம் நம்ம டிவியில் மாதிரி எனக்கு வீடு போச்சு வாசல் போச்சுன்னு எதுவும் அழலையா. அதுங்களுக்கு நல்லா தெரியுமா, ராட்சசராஜன் இன்னொன்று கட்டி கொடுப்பானா இதோட பிரமாதமா அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் நிம்மதியாக குழந்தை குட்டி எடுத்து வேடிக்கை பார்க்குறதுக்கும் எப்படி எரியுதுன்னு. ஏன்னா அப்படின்னு என்ன ராஜா பாருங்களேன். அதாவது ஒரு பொருள் போச்சுன்னா கூட மறுபடியும் அந்த பொருள் ராஜா கொடுத்துருவாருன்னா அவன் தானே ராஜா இல்லை. இப்போ ராஜாவும் உண்மையாக இருந்திருக்கான் பாருங்க, எதுவுமே அழுது ஒப்பாரியெல்லாம் வைக்கலையாம். அதாவது குழந்தை குட்டி எடுத்துன்னு போயிட்டான், மேலேருந்து பார்த்துட்டு இருக்கலாம் என்ன விஷயம்னு. அப்புறம் இருந்தாலும் ஒரு சிலது ரொம்ப கத்தித்தான், ஒன்றுமே இல்லை இப்படி கத்துறத நம்ம இலங்கை என்ன ஆகும் எல்லாமே இல்லைன்னு சொல்லி உயிருக்கு போராடுற மாதிரி நிறைய பேர் இருந்துட்டாலாம். ஸோ எல்லாரும் வாயுகுமாரர்களை வந்து ஐயோ பலசாலியாக இருக்கானே, வாயு மாதிரி இருக்கானே, அறிவாளியாக இருக்கானே, சிரேஷ்டமாக இருக்கானே, அப்படியா எல்லா தேவகணங்கள்லாம் போட்டு ஆரம்பித்தேன், இப்படி அசோகவனத்தை அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இத்தனை பண்ண ஆஞ்சநேயருக்கு ஒரே கவலை, எல்லாத்தையும் எரிச்சிட்டோமே என்னடா பண்ணுறது, இந்த சீத்தை இருக்காளா இல்லையான்னு தெரியலையே, பானரும்னு கரெக்டாக இருக்கேன்னு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து எல்லாரும் போய் மேலேருந்து ஷானர்கள் பேசிட்டு போகிறாரு. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த அனுமன் வாயுபுத்திரன் எப்படி இலங்கையை எப்படி அழிச்சிட்டாரு. ஆனால் பாருங்கள், விபீஷணனோட மாளிகையும் சீத்தைக்கு மட்டும் அந்த அக்னி கூட துண்ட முடியாத இருக்காளே, எல்லாம்
நம்ம பகவானோட அருள் தான். சீத்தம்மாவும் நல்லா சந்தோஷமாக இருக்கா. கருப்பு கனலாக இருக்கிற சீத்தையை எப்படி அக்னி தீண்ட முடியும்? அவ்வளோ நன்னா இருக்கா. விபீஷணோட மாளிகையும் ஒன்றும் ஆகலை அப்படின்றதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாக ஆச்சு. அப்பாடி இருக்கான்னு, ஏன்னா இவர் வருத்தப்படுறான்றதுனால தான் சாணர்கள் இந்த மாதிரி பேசிட்டு போகிறார். இந்த பேச்சு ரொம்ப சந்தோஷமாக அமிர்தமாக இருந்தது. மகிழ்ச்சியாக எடுத்து திருப்பி இலங்கையிலேருந்து கிளம்புறாரு. சும்சுமா மரத்தில் வந்து அம்பாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, அம்மா கிளம்புறம்மான்னு சொல்லுவே. அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் காரியம் முடிஞ்சுடுத்துனே நினச்சிக்கோங்க, சீக்கிரமாக ராமன் ஆசீர்வாதம் சொல்லி சேவிச்சுட்டு கிளம்புறாரு. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அதை இன்னமும் இதே திருப்பி எதில் கண்டினியூஷாக போடுறேன். ஏன்னா பெரிய வீடியோவாக இருந்தால் போட முடியல, லோட் ஆக மாட்டேன்றது. அதுக்கு தான் இதை கண்டினியூஷனாக அடுத்ததில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கண்டினியூஷனாக பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.